ராசிக்காக டாரட் ரீடிங்கில் பிப்ரவரி மந்த் ராசி பலன் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ டாரட் ரீடிங் வந்து ரிஷப ராசிக்காக பிப்ரவரி மந்த் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரிஷப ராசிக்கு பாருங்கள், ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ், பணமழை, ஹைலைட்டடான விஷயம் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம். ஒரு 3 ஹைலைட் எடுப்போமா? இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த மாதம் பிப்ரவரி மந்த்து பண விஷயம் இருக்கும். அதே சமயம் வந்து ஹைலைட்டடாக என்னென்னா ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வந்திருக்கு. பணம் வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி எடுத்துக்கலான்னா, பணம் மழை வந்து உங்களுக்கு தாராளமாக நீங்கள் ஏஸ் ஆஃப் வான்ஸ் வந்து ரிவர்ஸு, ஏஸ் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கிறதுனால நீங்கள் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கீங்கள, அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா வரப்போகுது அப்படிங்கிறது தான் இதோட முழுமையான அர்த்தம். கரெக்டு, இதோட முழுமையான அர்த்தம். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எப்பவுமே ரிவர்ஸ் வந்தால் நம்ம இப்படி பார்க்கணும். ஸோ இந்த ரிவர்ஸ் வந்து இதை வந்து நமக்கு அப்ரைட் பண்ணி விட்றதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸலண்ட்டாக கார்டு வந்திருக்குங்க. நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கட்டும், ரிஷப லக்னமாக இருக்கட்டும், இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, வேலை செஞ்சதுக்கு இது நாள் வரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உங்களுக்கு வெகுமதிகள் கண்டிப்பாக உண்டு. இது வந்து எந்த ரீதியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வீட்டுக்காக ரொம்ப உழைச்சிருக்கீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பங்கு பிரிக்கிறாங்க, பணம் பிரிக்கிறாங்க அப்படின்னா அதற்கான வெகுமதிகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாம். அதே சமயம் ஒரு ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கலாம். அதே சமயம் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இதனாலும் இவ்வளோ நாள் வந்து பெரிய லாபம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தா கூட இந்த மாதம் வந்து நிறைய பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அடுத்து வந்து எடுத்தோன்னே பணம் வந்துட்டது ஹைலைட்டுக்காக. இப்போ நம்ம வந்து வேலை விஷயம் அதுவுமே ஓரளவு நமக்கு அதிலே தெரிஞ்சிருச்சு. அப்போது புதிய பரிமாணம், அதாவது புதிய தொழிலும் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படிங்கிறது அதிலே தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ நம்ம வந்து ரிஷப ராசிக்கு வந்து உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சூப்பருங்க. இது வந்து எப்போவுமே இந்த கத்திகள் வந்து ஆரோக்கியத்தின் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தலைகீழாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்து முடிய போகுது. அதே சமயம் வந்து சில உங்களுக்கு வந்து பிடிவாதமாக இதை தரமாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்துமே நீங்கள் வந்து நிறைய ஒரு பாசிட்டிவாக நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து விட்டு கொடுத்து போகிற பாசிட்டிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது ரிலாக்ஸான டைம் இது. நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய டைமாக இந்த மாதம் இருக்கும். ஸோ உங்கள் கடனெல்லாம் அடைஞ்சு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதே சமயம் வந்து உங்கள் குடும்பத்துக்கான ஆரோக்கியமும் நல்லா இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லை. ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்க பட்சத்தில் தியானம், மூச்சு பயிற்சி அந்த மாதிரி நீங்கள் நிறையா எடுத்துக்க வேண்டிய இருக்கீங்க. ஸோ இதில் வந்து மேரேஜே நமக்கு வரல இல்லையா. ஸோ மேரேஜுக்கான ஒரு கார்டு எடுத்துப்போம். இந்த வாட்டி நீங்கள் யாராச்சும் இந்த மாதம் மேரேஜுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இல்லை லவ்க்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ 2 ஆஃப் ஸ்டார்ட் வந்து நம்ம கத்தி ரிவர்ஸ் வந்தாலே கொஞ்சம் நல்லது தான். அதே சமயம் வந்து நைட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து அப்ரைட் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்ன அப்படின்னா, உலகம், த வேர்ல்டு. இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்னென்னா, இந்த மாதம் உங்களுக்கான இந்த மாதம் வந்து காதலுக்கான மாதமாக பிப்ரவரி 14th இந்த மாதம் ஒன்று இருக்கு இல்லையா, லவ்வர்ஸ் டே. ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு லவ்வர் கிடைப்பதற்கான, இல்லை உங்களுக்கு ஒரு சோல்மேட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. அதை நீங்கள் வந்து கைகூடும் அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் பென்டகல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.